அதாவது அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ட்ரம்ப் அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி மக்களுடைய ஆதரவை பெற்று இன்னைக்கு அமெரிக்காவினுடைய அதிபராக இரண்டாவது முறை வந்திருக்கிறாங்க. மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின், மாகா அப்படின்னு அவங்க பேசுறாங்க. இன்னைக்கு அமெரிக்காவில் மட்டுமே 2.9 மில்லியன் 29 லட்சம் இந்தியர்கள் அங்க இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அமெரிக்க அரசு தெரிவிக்கின்ற கருத்துப்படி 7,50,000 பேர் அன்டாக்குமெண்டட் இமிகிரன்ட்ஸ், அதாவது ஏலியன்ஸ் இருக்கிறாங்க. அவங்க குறிப்பா ஜனவரி 19ஆம் தேதியை ஒட்டி, ஏன்னா பிரசிடென்ட் ட்ரம்ப் அவங்களோட இனாகிரேஷன் அந்த பகுதியில் வந்துச்சு, அதுக்கு முன்னாடி நிறைய பேர் அந்த நாட்டுக்குள்ள அமெரிக்காவினுடைய பக்கத்து நாடாக இருக்கக்கூடிய மெக்சிகோ பார்டர்ல இருந்து உள்ள என்டர் ஆகிறாங்க. லார்ஜஸ்ட் ஸ்கேல்ல போறாங்க. இதற்கு முன்பு விமானத்தில் அமிர்தசருக்கு வந்த அந்த முதல் பிளேன்ல பாத்தீங்கன்னா நம்முடைய இந்திய சொந்தங்கள் எல்லாமே அந்த குறுகிய காலகட்டத்தில் அமெரிக்காவுக்குள்ள போகணும்னு முயற்சி பண்ணவங்க. அவங்க எல்லாம் அந்த டெம்பரரி கேம்ப்ல வைக்கப்பட்டிருந்தாங்க. டெம்பரரி கேம்ப்ல அவங்களும் அந்த குறுகிய காலகட்டம், ஜனவரி முதல் வாரம், ஜனவரி 2வது வாரம், ஜனவரி 19க்குள்ள அமெரிக்காக்குள்ள போகணும். அவங்க எல்லாருமே ஒரு டிப்போர்டேஷன் கேம்ப்ல இருந்து நேரா டிப்போர்ட் ஆயிட்டாங்க. இதுல அது ஒரு கருத்து என்னன்னா, அமெரிக்காவினுடைய சட்டத்திட்டங்கள் படி மிலிட்டரி பிளேன்ல ஏத்தி நம்முடைய நாட்டுக்கு அனுப்பி இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். இன்னைக்கு இரண்டாவது முறை இரண்டாவது பிளேன், ஏன்னா அவங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஜனவரி மாசத்திலிருந்து உள்ள போக முயற்சி பண்ணவங்க. அதைத்தான் நேற்று மோடி அவர்கள் ட்ரம்ப் அவர்களோடு பேசும்போது தெல்ல தெளிவா சொன்னாங்க. நானும் ட்ரம்ப் அவர்களும் இணைந்து இந்த குளோபல் டிராபிகிங் நெட்வொர்க், உலகத்தில் டாங்கி ரூட் அப்படின்னு ஒரு ரூட் இருக்கு. உதாரணத்துக்கு இந்தியா பஞ்சாப்ல இருந்து போகணும்னா அந்த டாங்கி ரூட்ல அப்படியே யூரோப்புக்குள்ள போய் அங்க போய் மெக்சிகோல போய் போறது. இவர்கள் தான் அதிகமா இதுல சம்பாதிக்கிறாங்க. இவங்க எல்லாம் பாவம், சொத்தை வித்து, அப்பா அம்மாவோட பணத்தை நகையெல்லாம் வித்து ஒரு நல்ல கனவுகளோடு அமெரிக்காவுக்கு போறாங்க. தவறு இந்த டிராபிகிங் நெட்வொர்க்கை உடைக்கணும். ஆனால் நானும் ட்ரம்ப் அவர்களும் இணைந்து இந்த குளோபல் ஹியூமன் டிராபிகிங் நெட்வொர்க்கை தகர்த்தெறிந்து விடுவோம் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இது அமெரிக்க அரசு எடுக்கக்கூடிய முடிவு. அதுக்கு எல்லா நாடு கட்டுப்படுறாங்க. உதாரணத்துக்கு மெக்சிகோ பாத்தீங்கன்னா 80,000 பார்டர் பேட்ரோல் ஏஜென்ட்டை பார்டர்ல போட்டிருக்காங்க. இல்லாட்டி மெக்சிகோக்கு 25% வரி போட்டுருவேன், கனடாக்கு 25% வரி போட்டுருவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதனால் இதுல நம்முடைய இந்திய அரசு, ஜெய்சங்கர் ஐயா பாராளுமன்றத்தில் தெளிவா பேசியிருக்கிறாங்க. மனிதாபிமான அடிப்படையில் இந்தியாவுக்குள்ள வரக்கூடிய எல்லோருக்கும் மனிதாபிமான அடிப்படையில் அரசு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை கண்டிப்பா செய்யும். அதே நேரத்தில் இந்த டாங்கி ரூட்டை பயன்படுத்தி, இல்லீகல் ரூட்ல பயன்படுத்தி கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை, பொருளை இழந்து அங்க அமெரிக்கால போய் நம்முடைய இளைஞர்கள், சகோதரிகள் யாரும் மாட்டிக்கொள்ள கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கு தான் அந்த கான்டெக்ட் சொல்றேன். ஏன்னா எதிர்கட்சி நண்பர்கள் எதோ பேசுறாங்க. 7,50,000 பேர் அன்டாக்குமெண்டட் இல்லீகலா இருக்கிறாங்க. அதுக்கு சிஸ்டம் இருக்கு. அவங்களை வெளியே கொண்டு வரனா கோர்ட் டிப்போர்ட் பண்ணும். பட் இன்னைக்கு வர்றவங்க எல்லாமே சமீப காலமாக ட்ரம்ப் அவர்கள் அதிபராக பதவியேற்பதற்கு முன்பு அமெரிக்காவுக்குள்ள போறதுக்கு கடந்த 2 மாதங்களாக முயற்சி பண்ணி பார்டர்ல இருக்கக்கூடிய டிப்போர்டேஷன் சென்டர்ல இருந்தவங்க இன்னைக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறாங்க.